எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னா என்னோடய பர்த்டே விலாக் தான். ஜூலை 2 என்னோடய பர்த்டே. அன்றைக்கி வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் பர்த்டேக்கு நான் ஒரு கேக் கூட கட் பண்ணல. நிலன் பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒரு கேக் கூட கட் பண்ணல. அதில் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஓகே, இந்த இயரும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நிறைய சர்ப்ரைசஸ், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கி நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது இல்லாமல் 30 வயசு ஆகுதேன்னு கொஞ்சமாக வருத்தமாகவும் இருந்துச்சு. என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வரும்னு அதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னோடய லைஃப் ஜேர்னியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம். பர்த்டே அன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் என்னென்னா, அன்னைக்கு நிலனுக்காக வேண்டியிருந்த துலாபாரமை வந்து திருப்பூர் முருகன் கோவிலில் பண்ணணுங்கிறது தான் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச பிளான். ஆனால் வசி அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸு பேக் பண்ணிக்கோ, 1 டேக்கான ட்ரெஸ் பேக் பண்ணிக்கோ, ஆனால் எங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து 1 டேக்கு ட்ரெஸ் பேக் பண்ணியிருந்தேன். சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கங்கிறப்போ அவங்கள ரொம்ப நோண்டக்கூடாது இல்லையா? அதனால நானும் கொஷின் பண்ணல. நிலனுக்கும் எனக்கும் 1 டேக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு, அண்ட் தென் துலாபாரம் கொடுக்கறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக கோவிலுக்கு போயிட்டு அதை சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுட்டு ரைட்டாக நாங்கள் வந்த இடம் தான் ஜுடியோ. ஏன் எதுக்கு அப்படின்னா, நான் என்னோடய பர்த்டேக்கு நான் ட்ரெஸ்ஸே எடுக்கலை. சரி ஓகே, இன்றைக்கி நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், பர்த்டே அன்னைக்கு நான் உனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு கேர்ள்ஸ் கலெக்ஷன், உமன்ஸ் கலெக்ஷனை விட மென்ஸ் கலெக்ஷன் அண்டு பாய் பேபி கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கேயுமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஃபார் பாய் பேபிஸ் பார்க்கவே இல்லை. எதை பார்த்தாலுமே நல்லா இருக்குல்ல, இந்த கலர் காம்பினேஷன் நியூவாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அந்த ப்ரைஸும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. மென்ஸுக்கு நல்லா இருந்துச்சு. ஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸு, பர்ஸு, ஷூ எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. நிலனுக்கும் எல்லாம் சூப்பர் காம்போவாக எப்போவுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஷர்ட் தனியாக எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ட்ராயர்ஸ் தனியாக எடுக்கணும், அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆகிடும். பட் ஆனால் இங்கே எல்லாமே காம்போவாக இருந்ததுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன்ஸும் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. சூப்பர்னு சொல்லலாம். பாய் பேபிஸ்க்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜுடியோவில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் அண்ட் ஒர்த்தாக இருக்குது. நான் கூட லாஸ்ட் டைம் போனப்போ ஒரு நெயில் பாலிஷ் பேக் பண்ணேன். இந்த குட்டி எலியை வச்சுக்கிட்டு ஒன்று கூட சாட்டிஸ்ஃபைடாக பார்க்கவே முடியல. மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, வந்த வேலையை முடிச்சாச்சுன்னு சொல்லி பில் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா லஞ்சுக்கு போகிறோன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கன்னு சொல்ல, சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் காரில் ஏறி உட்காந்தா நம்ம வந்து மகாபலிபுரமில் இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். அது ஏதோ சந்து புந்துக்குள்ளே போச்சா, சரி கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ பெரிய அழகான ரிசார்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல வியூ, அந்த கடல் அலையோட சத்தம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் அந்த ஃபுட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் ஒரு நான்வெஜ் பிரியர், எனக்கு வெஜிடேரியனே பிடிக்காது. நிலனுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு பன்னீர் ஃப்ரிட்டர்ஸ் ஆர்டர் பண்ணோம். சரி அவன் சும்மா உட்காந்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேஷுவலாக ஆர்டர் பண்ண ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் என் வாழ்நாள் அப்படி ஒரு பன்னீரை நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ஒரு சாஃப்ட். அப்புறம் அந்த வியூ, அதுக்கப்புறம் நிலன் அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அது இல்லாமல் அங்கே எப்படின்னா, இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வெளியில் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சா, நிலன் வந்து அதில் சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணால். எக்ஸாக்ட் மகாபலிபுரம் கோவிலுக்கு ஆப்போசிட்டுங்கிறதுனால அந்த கோவிலோட கோபுரமும் தெரிஞ்சுதா,
பர்ஃபெக்ட் வியூ பாயிண்ட்னே சொல்லலாம். நிலனுக்கும் இந்த புத்தர் சிலைக்கும் என்ன ஒரு லிங்க்குன்னே தெரியல. அவன் சுற்றி சுற்றி போனதுலேருந்து இந்த புத்தா சிலையை தான் பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு அது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அது மேலே. அந்த சிலையவே வந்து உத்து உத்து பார்த்துட்டு இருந்தான். அப்படியே டைம் பாஸ் பண்ணான். அப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே போனான். அப்புறம் வெளியே வந்தான். அங்கே இருக்க லாக் எல்லாம் ஓப்பன் பண்ணான். இப்படியே டைம் பாஸ் பண்ணியிருந்தான். நார்மலான ஹோட்டல்ஸ் போனாலே நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஃபுட்டு வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஹோட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் அது வரைக்கும் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிலனுக்காக கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நானு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு என்ன ஃப்ளேவரில் ஏதோ ஒரு ப்ரான் கிரேவி ஆர்டர் பண்ணோம். பட் அதில் கோகனட் ஆயில் போட்டிருந்தாங்களா, பயங்கரமாக இருந்துச்சு. அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு என்னென்னா, ஏதாவது ஒன்று எக்ஸாட்டிக் ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு, நான் அப்போவே சொன்னேன், ஆக்சுவலாக நான்லாம் அவசரப்படல, வசிக்கிட்ட சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் குமார் அப்படின்னு. ஆனால் அவர் கேட்காம இந்த லாப்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதை ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதுவும் தவா ஃப்ரை சம்திங் ஏதோ சொல்லிட்டாங்களா, சுத்தமாக நல்லா இல்லை, மகா கேவலமாக இருந்துச்சு. அது ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பர்ஃபெக்ட்லி குக்டுன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த பன்னீருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய அடிமையாகிட்டேன்னு சொல்லலாம். சாப்பிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நீலனும் நல்லா விளையாண்டா. ஏன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கு இல்லையா, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணான். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா ப்ளே ஏரியா இருந்துச்சு, அங்கே ஊஞ்சல் இருந்துச்சு. அங்கே நான் அந்த நீலாம்பரி போஸ்ட்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் நான் வீடியோவில் போட்டேன்னா என்னை எல்லோரும் கலாய்ச்சிருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணிட்டேன். நிலன் பயங்கரமாக விளையாண்டா, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் மெயின் பிக்சரே ரிலீஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பயங்கரமான ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் சண்டே இதோட கண்டினியூஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.